மிகவும் அருமையான ஒரு நல்ல பாடம் படித்தோம். ஆதியாகமம் அடித்தளம் அந்த பாடத்தை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு பிரசங்கம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி எபிரேயர் 11:4. எபிரேயர் 11:4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்றும் பேசுகிறான். கர்த்ததாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. தலை வணங்கி ஜெபம் பண்ணுவோம். மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் சத்தியமும் நிறைந்த ஆண்டவரே, கர்த்தாவே இந்த வேலைக்காக ஜெபிக்கிறோம். இப்போதும் ஆண்டவரே, ஆபேல் காயினுடைய பலிகளும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் என்கிற அந்த வாக்கியத்தை நாங்கள் தியானத்துக்காக எடுத்துக்கொண்டோம். இந்த சத்திய வார்த்தையை கொண்டு நீங்கள் எங்களை சந்தித்து பேச வேண்டுமா கெஞ்சுக்கிறோம். இப்போதும் ஆண்டவரே, நீங்கள் எங்களை சந்தித்து பேசுங்க. ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில் நீங்கள் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு விளங்கக்கூடிய வகையில் எளிமையாக பேசி வழிநடத்தினீங்க. அதே போலவே மரியாளிடத்திலும் எல்லா சத்தியங்களும் விளங்கும்படியாக எளிமையான நடையில் மரியாதை சந்தித்து பேசுனீங்க. எங்களையும் சந்தித்து பேசுங்க. எல்லா துதி கணம் மகிமை உமக்க செலுத்துகிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுக்கிறோம் பிதாவே, ஆமென். நன்மை தீமையை அறியக்கூடிய விருட்சத்தின் கனியை புசித்து சாவுக்குரியவர்களாய் மரணத்துக்குரியவர்களாய் மாறின பிறகு அவர்களை மீட்பதற்காக முதலாக ஒரு ஆட்டுக்குட்டி அங்கே அடிக்கப்பட்டு அதனுடைய தோல் உடை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுக்கப்பட்டது என்றெல்லாம் பாடத்தில் படித்தோம். கிறிஸ்துவின் மீது உள்ள விசுவாசத்தை இந்த ஆதாம் சந்ததியார் கடைசி வரைக்கும் காட்டக்கூடியவர்களாகவே இருந்தார்கள். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அவருடைய சமூகத்தில் வருகிறவர்கள் தான் ஒரு பாவி என்றும் தன்னை மீட்பதற்கு இரட்சகர் அவசியம் என்றும் தான் பாவத்துக்குரியவன் என்றும் இந்த பாவத்தை மீட்பதற்கு கிறிஸ்துவின் ரத்தம் அவசியம் என்று உணர்ந்தவர்களாய் அவருடைய சமூகத்தில் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அம்மையார் எழுதுறாங்க. ஆபேல் பலியை கொண்டு வருகிற போது சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக எதிர்காலத்தில் நடைபெற உள்ள பலியை கல்வாரி சிலுவையின் மீது கிறிஸ்து மரிப்பதை பார்த்தான் அப்படின்னு அம்மையார் எழுதுறாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் மரிப்பதை தான் கொண்டு வந்த பலியின் மூலமாக பார்த்தான் அப்படின்னு சொல்லி அம்மையார் எழுதுறாங்க. ஆபேலின் பலியில் 4 காரியங்கள். 1, ஆதியாகமம் 4வது அதிகாரம் 4வது வசனம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 4வது வசனம். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆபேல் தன் மந்தையிலிருந்து ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்தான். ஆபிரகாமுடைய குமாரன் ஈசாக் கேட்குறாரு, நெருப்பு இருக்குது, கட்டை இருக்குது, ஆட்டுக்குட்டி எங்கே அப்படின்னு சொன்ன அந்த கேள்விக்கு பதிலாக இங்கே ஆபேலும் ஆட்டுக்குட்டியை கொண்டு வருகிறார். அந்த ஆட்டுக்குட்டி தன்னுடைய மந்தையிலிருந்து கொண்டு வந்தார். அதுதான் பெரிய காரியம். தன்னுடைய மந்தையிலிருந்து கொண்டு வந்தார். அங்கே பலி கொடுக்குறாங்க.
பரலோகத்திலிருந்து தேவன் அக்னியை வரிசைக்க பண்ணி அந்த பலியை அங்கீகரிக்கிறார். காயின் அந்த காணிக்கையை கொண்டு வந்து அந்த பலிபீடத்தில் வைத்து நிற்கிறான். காயினையும் அவன் காணிக்கைகளையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறான். ஆட்டுக்குட்டி கொண்டு வர்றவங்க எங்கேருந்து கொண்டு வரணும்? தன் மந்தையிலிருந்து, சொந்த குடும்பத்திலிருந்து, தன்னுடைய வீட்டில் சொந்த பிள்ளையை போல வளர்க்கப்படுகிற ஆட்டுக்குட்டியாக அது இருக்கணும். ஆனால் என்ன நடந்துச்சு? தேவாலயத்தில் ஆசாரியர்கள் அங்கே புறாக்களையும் ஆடுகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் அங்கே விற்பனை செய்கிறாங்க. பாவம் செய்கிறவங்க அங்கே தேவாலயத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்கி பலி கொடுத்துட்டு வந்துடலாம். இது அவர்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், பாவம் செய்வதற்கு உரிமை கொடுத்தது மாதிரி இருந்தவன். என்ன திருட்டு தானே, ஒரு திருட்டு திருடிடுவான், அந்த அங்கக்குள்ளே போய் அந்த தேவாலயத்தில் தான் ஒரு பலி மிருகம் இருக்குது, அங்கே வாங்கி வெட்டிட்டு வந்துடுவான். இதை இயேசுவானவர் பார்த்தார். என்ன செஞ்சார் தெரியுங்களா? யோவான் 2வது அதிகாரம் 14-15 வசனங்கள். யோவான் 2வது அதிகாரம் 14-15 வசனங்கள். தேவாலயத்திலே ஆடுகள், மாடுகள், புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டார். சவுக்கு வச்சு அங்கே அடி போடுறார். எல்லாரும் பயந்து ஓடி ஒதுங்கத்தான் செஞ்சாங்க. யாரும் எதிர்த்து நிற்கலை. பலி கொண்டு வர்றது எப்படி கொண்டு வரணும்? தன் மந்தையிலிருந்து கொண்டு வரணும். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க? தேவாலயத்தில் அங்கே ஆடுகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் புறாக்களையும் அங்கே விற்பனை செஞ்சாங்க. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 4வது வசனம். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். இதில் 2வது பாயிண்ட் என்னன்னா, தலையீற்றிலிருந்து கொண்டு வரணும். தலையீற்று, முதல் குட்டி. மந்தை மேய்ப்பர்களுக்கு ஏசப்பாவனுடைய பிறப்பின் செய்தி அறிவிக்கப்பட்டது. அவர் துணிகளில் சுற்றி முன்னணியில் கடத்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே மேய்ப்பர்கள்லாம் பார்க்க போனாங்க. ஏன் தெரியுங்களா? அவர்கள்தான் இது முதல் பிறந்த தலையீற்று என்று சொல்லி ஆசாரியர்களுக்கு அறிவிப்பு கொடுக்குறவங்க, சர்டிபிகேட் கொடுக்குறவங்களே இந்த மேய்ப்பர்கள் தான். மந்தையின் துருக்கம் என்கிற ஒரு இடம், ஆட்டுக்குட்டி முதல் குட்டி பிறந்த உடனே அந்த குட்டியை துணியில் சுற்றி ஒரு சின்ன ஒரு கிடங்கு, அதில் வெள்ளையடிச்சு வச்சுருப்பாங்க. அதில் போய் அந்த ஆட்டுக்குட்டியை போட்டுருவாங்க. ஏன்னா அது கையை காலை உதறி ஏதாச்சும் கால் ஊனமோ இல்லை ஏதாச்சும் ஒரு தலையிலையோ எங்கேயோ காயப்பட்டுருச்சுன்னு சொன்னால் அது பலி கொடுக்கறதுக்கு உதவாத ஒரு குட்டியாக போயிடும். துணியில் சுற்றி முதல் குட்டியை அந்த பள்ளத்தில் போட்டு வச்சுருப்பாங்களாம். அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்த உடனேயே அவரை துணியில் சுற்றி முன்னணியில் கடத்தப்பட்டிருந்தார். மேய்ப்பர்களுக்கு சொல்லப்படுது. மேய்ப்பர்கள் போய் பார்க்குறாங்க, அவர்கள் அங்கீகரிக்கிறாங்க, இது தலையீற்று குட்டி. ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்க? தேவாலயத்தில் விற்கிறவங்க, ஆடு மாடு விற்கிறவங்கெல்லாம், புறா குஞ்சு எல்லாம் விற்கிறவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க? எந்த குட்டியாக இருந்தாலும் பரவாயில்லை, எதாச்சும் வாங்கி வெட்டிக்குங்க. ஆனால் அது தலையீற்று குட்டியாக இருக்கணும் அப்படின்றது தான் 2வது பாயிண்ட். யாத்ராகமம் 13வது அதிகாரம் 12வது வசனம். கற்பம் திறந்து பிறக்கும் அனைத்தையும், உனக்கு இருக்கும் மிருகஜீவன்களுடைய தலையீற்று அனைத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயாக. அவைகளுள்ள ஆண்கள் கர்த்தருடையவைகள்,
அவைகளுள்ள ஆண்கள் கர்த்தருடையவைகள். இந்த முத குட்டி ஆண்குட்டியா பிறந்துச்சுன்னா அது கர்த்தருக்குரியது. யாத்ராகமம் 13:13 கழுதையின் தலையீற்றை எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக்கொள்வாயாக, மீட்காவிட்டால் அதன் கழுத்தை முறித்து போடு, உன் பிள்ளைகளில் முதற் பெறான சகல நரஜீவனையும் மீட்டுக்கொள்வாயாக அப்படின்னு சொல்லப்படுது. என்னாகமும் 18:16 வாசிக்கிறேன். மீட்க வேண்டியவைகள் ஒரு மாதத்துக்கு மேற்பட்டதானால் உன் மதிப்பு இசைய பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்குப்படி 5 சேக்கல் பணத்தாலே அவைகளை மீட்க வேண்டும். 1 சேக்கல் 20 சேரா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்திருக்கிறார். அவர் தலையீற்று முதல் பிறந்தவர், அவர் ஆண் குழந்தை. அதனால அவர் மேன்மையான பலியாக அவரை ஒப்புக் கொடுக்க தகுதியுள்ளவராக அவர் பிறந்திருந்தார். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 4வது வசனம் மறுபடியுமாக. கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். 3வது பாயிண்ட் என்ன? கொழுமையான உச்சிதமான ஒரு பலியாக அது இருக்கணும். மேன்மையான பலி, உச்சிதமான பலி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி ஈசாக்கு ஒரே பேரான குமாரனாக இருந்தாரோ, நேசகுமாரனாக இருந்தாரோ, ஏகசுதனாக இருந்தாரோ, அதே விதமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஒரே பேரான குமாரன், நேசகுமாரன். ஞானஸ்நானம் எடுக்கும்போது பிதா சொல்றார், இவரே என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். ஏன்னு சொன்னா உலகத்தின் பாவத்தை மீட்டுக் கொள்வதற்காக பிறந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி அவர். உச்சிதமான, பிளனான, மிகவும் நலனான, அவருக்கு பிரியமான தேவைப்படியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மத்தேயு 22:37 வசனம், மத்தேயு 22:37 வாக்கியம் வாசிங்க. மத்தேயு 22:30. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறது. ஆண்டவரிடத்தில் அதிகமாக அன்பு கூர்ந்தது நிமித்தமாக உச்சிதமான நல்ல பொருளாக கொண்டு போய் ஆண்டவருக்கு கொடுக்கணும், நல்ல பலியை ஆண்டவருக்கு செலுத்தணும், எந்த குறையும் அதில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொண்டு போய் வைக்கிறது. அதனால தான் தாவீது ராஜா சொன்னார். 1 நாளாகமும் 29வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. 1 நாளாகமும் 29வது அதிகாரம். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். அறைகளின் சுவர்களை மூடுவதற்காகவும் பொன் வேலைக்கு பொன்னும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டாக்கிறதுக்காகவும் கம்மாளம் செய்யும் வேலை அனைத்திற்காகவும் ஒப்பீரின் தங்கமாகிய 3000 தாலந்து தங்கத்தையும் சுத்த வெள்ளியாகிய 7000 தாலந்து வெள்ளியையும் கொடுக்கிறேன். தாவீது முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் தேவனை நேசித்ததுனால தான் சவதரித்த அத்தனையும் ஆண்டவருக்காக கொடுக்கிறேன், தேவாலயம் கட்டுவதற்காக கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த ஒரு அன்பு, இந்த ஒரு தாகம், இந்த ஒரு ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அந்த பாசம் இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேருக்கு இருந்திருக்கணும். தான் வீட்டில் வளர்த்த
மந்தையில் உள்ள ஆட்டை கொடுக்கணும், தலையீற்ற கொடுக்கணும், ஒரு குறையும் இல்லாத உச்சிதமான பலியாக அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் தங்கள் தங்கள் குடும்பத்திலிருந்து கொண்டு போய் அந்த பலி கொடுக்கணும். ஆண்டவர் நம்மளை அந்நியப்படுத்துறது இல்லை. நீங்கள் எபிரேயர் 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, நான் உங்களை சகோதரர் என்று சொன்னேன் அப்படின்ற, அவர் மூத்த சகோதரர். யோவான் 15வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களை நான் சிநேகிதரன் என்று சொன்னேன் அப்படின்ற. சகோதரருக்காக, சிநேகிதருக்காக, மொத்தத்தில் அவர் நம்முடைய அப்பாவுக்காக நாம் என்னவெல்லாம் செய்யணும், முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பிளத்தோடும், முழு மனதோடும் நேசித்தது நிமித்தமாக தான் சவதரித்த அனைத்தையும் தாவீது கொடுத்தார் பார்த்தீங்களா? அதே மாதிரி முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பிளத்தோடும் அன்பு செலுத்த வேண்டும் என்கிற ஒரு நல்ல காரியம். எபிரேயர் 11வது அதிகாரம் 4வது வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார், அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். நீங்க எடுத்த எடுப்புல பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தினான். விசுவாசம். எபிரேயர் 11:6 சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்கணும். விசுவாசம் என்ன விசுவாசம் தெரியுங்களா? தான் ஒரு பாவி, தனக்கு ஒரு மீட்பின் பொருள் அவசியம், மீட்பின் அந்த இரட்சகர் அவசியம் என்று உணர்ந்தவனாய் அங்கே ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்தான். எனக்காக என் இரட்சகர் வரப்போகிற நாட்களில் இதே விதமாக மரிப்பார் அப்படின்ற ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில் தான் பலி கொடுத்தார். என் மீட்பர் எனக்காக இதே மாதிரி மரிப்பார். பலி கொடுக்க வரவங்கெல்லாம் என்ன செய்யணும் தெரியுங்களா? ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த ஆட்டுக்குட்டி தலையை மேலே கையை வச்சு தான் செய்த பாவங்களை எல்லாம் அறிக்கை செஞ்சு அதுக்கப்புறம் அவங்க அந்த ஆடை வெட்டணும். இப்போ நினச்சி பாருங்களேன், அவங்க தலைமையில், அந்த ஆட்டுக்குட்டி தலைமையில் பாவ அறிக்கை செய்யும்போது ஏசப்பா தலைமையில் கையை வச்சுக்கிட்டு பாவ அறிக்கை செய்கிறது மாதிரி நினச்சி பாருங்களேன். ஏசப்பா ஆட்டுக்குட்டியாக இருக்கிறாரு, அவர் தலைமையில் இப்போ கையை வச்சு பாவ அறிக்கை செய்கிறாங்க, அவங்க அந்த பலி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த பழிமுறையை ஏன் ஆண்டவர் ஏற்படுத்தினார் அப்படின்னு சொன்னால், இனிமேலும் இப்படிப்பட்ட பாவத்தை செய்யக்கூடாது. ஏன் பாவத்துக்காக ஒன்றும் அறியாத இந்த சத்தமில்லாத இருக்கிற ஆட்டுக்குட்டி பலியாகணுமா? இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன், இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு கோரமான ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க பாவத்தின் தன்மையை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் பலி கொடுப்பதற்கு ஆண்டவர் உத்தரவிட்டார், பலி கொடுப்பதற்கு சொன்னார். ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆதாம், ஏவாள், ஆபேல் அந்த காலங்களிலிருந்து தொடர்ச்சியாக 4000 வருட காலம் அந்த பழைய ஏற்பாட்டின் நாட்களில் எல்லாம் காளை பலி கொடுத்தாங்க, ஆடு பலி கொடுத்தாங்க, ஆட்டுக்குட்டி பலி கொடுத்தாங்க, புறா பலி கொடுத்தாங்க, புறா குஞ்சு பலி கொடுத்தாங்க. இதெல்லாம் எதுக்காக தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவானவர் இதே விதமாக நமக்கு நம்முடைய பாவத்தின் கிரயமாக அவர் மரிக்கப் போகிறார், ஏசப்பா மரிக்கப் போகிறார் என்பதற்குரிய அடையாளமாகத்தான் எத்தனையும் நடந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக மரிக்கப் போகிறார் அப்படின்ற ஒரு காரியத்துக்காகத்தான் 4000 வருஷ காலமாக அந்த பலி நிழலாக இருந்தது. ஏசப்பா வருவார், எங்களுக்காக இதே விதமாக மரிப்பார், இதே விதமாக ரத்தம் சிந்துவார் அப்படின்ற அடிப்படையில் தான் அது கொடுக்கப்பட்டது. இந்த பலி எப்படி இருக்கணுமா? மந்தையில் இருந்திருக்கணும், அது தலையீற்றாக இருக்கணும், அது ஒரு குறையும் இருக்கக்கூடாது, கொளுத்த உச்சிதமான தேவனுக்கு பிரியமான ஒரு
பலியாக இருக்கணும். அதை விசுவாசத்தோடு செய்யணும். இந்த காரியங்களை தான் வாசிக்கிறோம். இது தேவன் ஆதியாகமத்திலிருந்து தேவன் காட்டிய இந்த வழி. இந்த வழியை நம்ம மாறக்கூடாது. பலி கொடுக்கும்போது தேவனுடைய சமூகத்திலிருந்து அக்கினி வந்து ஆபேலுடைய பலியை பட்சித்து விட்டு போனது. அங்கீகரித்தார், ஆண்டவர் அங்கீகரித்தார். ஆனால் காயினுடைய பலியை அங்கீகரிக்கலை. அவர் அங்கீகரிக்கக்கூடிய விதமாக நாமும் அவருடைய சமூகத்தில் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். இதை அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவார். ரோமர் 12வது அதிகாரம், ரோமர் 12வது அதிகாரம் 1 வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நாமே நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து உட்காரணும் அப்படின்றது தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். இயேசுவை இது முன்மாதிரியாக இருந்துச்சான். பஸ்கா பண்டிகை ஏசப்பாவை கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அங்கே வந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது அங்கே பலி கொடுக்கப்படுகிறது. அந்த பலியை தான் இப்படி இதே விதமாக கல்வாரி சிலுவையில் மரிக்கப் போவதை அவர் நினைவு கூர்ந்தார். அங்கே பிரதான ஆசாரியன் நிற்கிறாரு. பிரதான ஆசாரியனாக அவர் தன்னுடைய ரத்தத்தை கையில் ஏந்தி, அந்த பிரதான ஆசாரியர் ரத்தத்தை ஏந்தி பரிந்து பேச போவார். பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் நான் பரிந்து பேச போகணும் அப்படின்றத உணர்ந்தாராம். அங்கே தண்ணி தொட்டி, தீபம், அப்பம் எல்லாத்தையும் பார்த்த உடனே எல்லாம் அவரையே சுட்டி காட்டுவதை உணர்ந்தாராம். ஏசப்பா எங்கே இருந்தார் ஆசரிப்பு கூடாரத்தில் அப்படின்னு சொன்னால், எல்லா இடங்களிலும் பார்க்குற இடங்களிலெல்லாம் இயேசு தான் இருந்தார். அது பலிபீடமாக இருந்தாலும் சரி, அது பலி பொருளாக இருந்தாலும் சரி, பிரதான ஆசாரியனாக இருந்தாலும் சரி, தண்ணி தொட்டியாக இருந்தாலும் சரி, தூபபீடமாக இருந்தாலும் சரி, அந்த அப்பமாக இருந்தாலும் சரி, விளக்காக இருந்தாலும் சரி, 10 கற்பனையாக இருந்தாலும் சரி, எல்லாமே அவர் தான். எல்லாமே அவர் தான். இயேசு கிறிஸ்துவானவர் மரிச்சிட்டாரு, கல்வாரி சிலுவையிலே மரிக்கிறாரு. அடுத்த நாள் மிகப்பெரிய விசேஷமான ஒரு நாளாக இருந்துச்சான். அவர் அடக்கம் பண்ணியாச்சு. ஆனால் தேவாலயத்தில் திரைச்சிலை 2ஆக கிழிக்கப்பட்டிருக்குது. பழிப்பொருள் அங்கே ஆட்டுக்குட்டி தலையை கொடுக்க மாட்டேங்குது. ஆசாரியன் அருவாளை ஓங்குறான், அது ஆட்டுக்குட்டி தலை கொடுக்காமல் ஓடிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே பஸ்கா ஆடு பலியாயிடுச்சு. இப்போ ஒரு புது கருத்துக்கு வர்றேன். ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்ச உடனே என்ன இழந்தாங்க? தோட்டத்தை இழந்துட்டாங்க. தேவனை முகமுகமாக பார்க்கக்கூடியதை இழந்துட்டாங்க. தேவதூதர்கள் வந்து போகிற அனுபவம் போயிடுச்சு. மிருகங்கள் நட்போட பழகினதெல்லாம் போயிடுச்சு. சந்தோஷம் போயிடுச்சு, சமாதானம் போயிடுச்சு, வேர்வை வந்துருச்சு, விஷம் வந்துருச்சு, கஷ்டம் வந்துருச்சு, கண்ணீர் வந்துருச்சு, போராட்டங்கள் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. ஆனால் சகையுகிட்ட இயேசு சொல்கிறாரு, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். என்ன என்ன இழந்தோமோ அத்தனைக்கும் திரும்ப நமக்கு கொடுப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்றத தான் வேதத்தில் வாசிக்கிறோம். தோட்டத்தை விட்டு விரட்டிட்டாங்கல்ல, தோட்டத்துக்குள்ள நுழைய முடியாதபடிக்கு என்னத்தை வச்சாரு? சுடரொளி பட்டயத்தை வச்சாரா? அங்கே அந்த கேர்பீன்கள்லாம் பாதுகாப்பு இருந்துச்சா? நுழையவே முடியலையா? அவருடைய சமூகத்தில் பிரவேசிக்கவே முடியாது. ஆனால் ஏசப்பா மூலமாக பிரவேசிக்க முடியும். எப்படி தெரியுங்களா? அந்த திரைச்சீலையில் தான் கேருபீன்கள் படமெல்லாம் போட்டிருந்துச்சு. அந்த திரைச்சீலைக்கு அந்த பக்கம் பிரதானாசாரியன் மட்டும்தான் போக முடியும், யாருமே போக முடியாது. அந்த திரைச்சீலை 2ஆக கிழிஞ்சிருச்சு, யாரும் போகலான்ற மாதிரி ஆயிடுச்சு. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்றும்
பேசுகிறான், இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஆபேல் பலி செலுத்தினான். அந்த விசுவாசம் நமக்கு முக்கியம். அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் நம்ம விசுவாசிக்கணும். அவர் உண்டு. நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறார். எத்தனையோ ஜெப விண்ணப்பங்கள் கொடுக்குறோம். எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறார். அவர் நமக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தவர், நம்மை மீட்டெடுத்தவர். அவருடைய சொந்த குடும்பத்தில் ஒரு அங்கமாக நம்மையும் அவர் குடும்பத்தில் உட்கார வச்சிருக்கிறாரு. அவருக்கே சதா காலமும் மகிமை உண்டாவதாக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆசிரியர் நமக்கு ஒரு நல்ல தூதை கொடுத்தார்கள். அவருக்கு நம்ம சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம தெய்வீக ஆராய்ச்சி முடிவு பாடலாக 283வது பாடலை பாடுவோம்.